காதல் 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 சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? நம்ம நெனச்ச மாதிரியே தாங்க. மதுவோட கல்யாணம் நின்னு போச்சு. எப்படி நின்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் பயங்கர சோகத்துல இருக்கிறாப்ல. மதுவோட கல்யாணம் நடக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா ஷியாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதுவோட கழுத்துல தாலி கட்ட போறாப்ல. கரெக்ட்டா ஒரு கை வந்து ஷியாமோட கைய புடிச்சிருது. யாருன்னு பார்த்தா போலீஸு. போலீஸ் வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஷாம் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சு ஏமாத்திட்டான். அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீ யாரு கழுத்துலயும் தாலி கட்ட முடியாது. உன்னைய இப்பவே அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷாம் இருந்துகிட்டு இல்ல இல்ல அவ வேணும்னே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நான்லாம் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஷாமை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் மது வந்து பயங்கர சோகத்தில் அழுதுகிட்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் என்னடானா நம்ம அர்ஜுன் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாப்புல. மதுவோட கல்யாணம் நின்று போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மதுவோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரியை காமிக்கிறாங்க. கஸ்தூரி தன்னோட ஃப்ரெண்டு கூட அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுதே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே நம்ம தலைவர் கார்த்திக் வந்து பார்க்குறாப்புல. மயங்கி விழுந்தத உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் ஏற்கனவே ஹாப்பியில் இருக்கிறாப்புல இல்லையா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்குறாப்புல. பார்ட்டியில் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதை வீடியோ வேறையா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இங்கே நம்ம அர்ஜுன் ஹாப்பியாக இருக்கிறாப்புல. இங்கே நம்ம கஸ்தூரியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாப்புல இல்லையா நம்ம கார்த்தி. கஸ்தூரி கண்ணை முழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரியை நைட்டு அங்கேயே தங்கி பார்த்துக்கிறாங்க. இதனால் கஸ்தூரிக்கு ஏற்கனவே நம்ம கார்த்தியை ரொம்ப பிடிக்கும். இப்போ இப்படியெல்லாம் பண்ணால் சும்மா இருக்குமா? ஏற்கனவே காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம கஸ்தூரி கார்த்திகை. ஆனால் கார்த்திக் என்னடானா ரியாவை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. மறுநாள் காலையில் ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மது உக்காந்துருக்குறாங்க. அப்போ மதுவை பார்க்கறதுக்காக இன்னொரு ஸ்டாப் அங்கே வராங்க. அப்போ வந்து உன்னோட கல்யாணம் நின்னதுக்காக நம்ம அர்ஜுன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு அங்கே பாரில் ஆடின டான்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. இதனால் மதுவுக்கு நம்ம அர்ஜுன் மேலே பயங்கரமாக கோபம் வருது. உடனே அர்ஜுனை கூப்பிடுறாங்க. அர்ஜுன் வந்த உடனே எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உங்கள் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.